ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி கிட்ட பாண்டியன் பேசணும் அப்படின்னு சரவணன் மட்டும் கிடையாது, கதிர், ராஜிலிருந்து மீனா வரைக்கும் எல்லாருமே பாண்டியன் கிட்ட பேசி பார்த்துட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஸோ அவங்களால கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது, என்னோடய மனசில் இருக்கிற கோவம் எப்போ குறையுதோ அப்போ தான் நான் பேசுவேன், எல்லாரும் என்னை இப்படி அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு எல்லார்கிட்டையும். அதனால் யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. அடுத்து இங்கே சரவணன் பாண்டியன் வராரா கடைக்கு கொஞ்ச நேரத்தில் சரவணன் இப்படி பேசின உடனே திரும்பவும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கடையை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டெலிவரி ஏதாச்சும் இருக்காடா, இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கவும், டெலிவரியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, கடை வேலையை பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும், சரி வியாபாரத்தை பார்த்துக்கோ, நான் இங்கே பக்கத்தில் தான் போயிட்டு வரேன், போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் யாருக்கோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாலிருந்து பணம் கொஞ்சம் எண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா அஞ்சலிக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம், பாதியிலே கட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வியாபாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலியே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன சரவணா, இப்போவும் காலை டக்குன்னு கட் பண்ணிட்டேன், உன் அப்பா வந்த உடனே இன்னமும் அப்பாவுக்கு பயந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னலாம் அவங்க கேட்டது இவங்களுக்கு காது கேட்கல. சரவணன் டக்குன்னு கால் கட் பண்ணிட்டாரு. அதனால் அதை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு கால் பண்ணுறாரு. என்ன இப்போ தான் ஃபோனை வச்சான், அப்பா வராரு அப்படின்னு, இப்போ திரும்பவும் கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லு சரவணா அப்படின்னு, ஏய் சொல்லுப்பா, அப்பா வந்துட்டாரு அதான் அப்படின்னு, அதான் தெரியுமே நீ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா சரவணா அப்படின்னு, இல்லை வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு. என்ன சரவணா என்னென்னா ஆகுது டைமு, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் எப்போ சாப்பிட்றது, ஏன் உனக்கு உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்களா, அதான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னல, உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் சரவணனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவளை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திரும்பவும் கேட்குறாங்க, என்ன சரவணா அமைதியாகவே இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, நாங்களே தான் இங்கேருந்து போய் வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னு பொதுவாக சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஓ அப்படியா, சரி சரி, அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே, என்ன பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னதும், என்ன இதோட நிறுத்திட்டான்னு பார்த்தா திரும்பவும் அவளை பற்றி கேட்குறாளே, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போதான் இங்கே அஞ்சலி இருந்துக்கிட்டு, சரிப்பா சாரி, நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னா, வேலை நேரத்தில் கடையில் இருக்கன்னு வேற சொன்னேன், வேலை பார்க்கணும்ல, ஆல்ரெடி உன் அப்பா வந்துட்டாரு, சரி பாரு வேலையை, ஃப்ரீயாக இருக்கிற போது நைட்டு வேணா கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு காலை திரும்பவும் கட் பண்ணிட்டாங்க. அப்பாடி எப்படியோ அஞ்சலிக்கு அவளை பற்றின விஷயத்தை தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சாரண்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் தான் பாண்டியனுடைய வீட்டுக்கு நோட்டீஸ் போகுது. கோமதி இருக்காங்க, நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு உடனே வெளியில் வராங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்னு, தெரியலம்மா கோர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோமதி சைன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு, அரசி அரசி இங்கே வாயேன் அப்படின்னு, என்னம்மா இங்கே பாரு கோர்ட்லேருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்கான், படிச்சு பாரு வா என்னன்னு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா கோர்ட்லேருந்தா, ஒரு வேளை அண்ணனோட டிவோர்ஸ் கேஸ் விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசே அதை பிரித்து பார்க்குறாங்க. தெரியலடி பார்த்தா தானே தெரியும், பாரு ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லவும் அதை அரசி பிரித்து படித்து பார்த்துட்டு, ஆமாம்மா நான் சொன்னது தான் கரெக்டு, அண்ணனுக்கு கோர்ட்லேருந்து டிவோர்ஸ் கேஸ் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. சரி எப்போ என்ன இயரிங் வருது தள்ளி வச்சுருந்தாங்க, எப்போ வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுமா நாளைக்கு டேட்டில் போட்டிருக்குமா, அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கு நோட்டீஸ் அப்படின்னு உடனே, சரி சரி முதல்ல சரவணன் வந்ததும் சரவணன்கிட்டையும் அவன் அப்பா கிட்டேயும் இதை பற்றி சொல்லணும், நாளைக்கு போய் எப்படியாச்சு அவகிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இருந்தாலும் சரவணன் அண்ணன் ரொம்ப பாவம் இல்லைம்மா அப்படின்னு, என்னடி பண்ணுறது, வாயிலா புள்ள பூச்சின்னு அவளை நம்பி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊமை ஊரை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்தே எல்லாத்தையும் இப்படி இவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருக்காளே, என்ன பண்ணுறது, எல்லாம் அவனுடைய தலையெழுத்து, எது நடக்கணும் இருக்கோ அதுதானே நடக்கும், எப்படியோ அந்த பொய் சொல்கிறவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, அவளை பேசாமல் சரவணனுக்கு கலட்டி விட்டுட்டு அடுத்து என் பையனுக்கு நல்ல முகூர்த்தத்துலேயே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க.
என்னம்மா பேசுகிற நீ? அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நான் அண்ணா இப்போவே பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இல்லை உடனே பண்ணணும்னு அவசரப்படுத்துகிறேண்ணா. அவனுக்கு டிவோர்ஸ் ஆன கையோட அப்படியே விட்டுறக்கூடாது, வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோம்மா, அண்ணன் விருப்பப்பட்டா சரிதான், ஆனால் அண்ணனோட விருப்பம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே கோமதி அரசியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் கடையில் இருக்கிற வேலையை கஸ்டமரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியன் திரும்பவும் வெளியில் போனவர் வந்துடுறாரு. ஒன்றும் சும்மா ஆர்டர் விஷயமா பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் அவரை பார்த்து கொடுத்துட்டு வந்தேன். அவர் எங்கேயோ அவசரமாக கிளம்ப வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னார். அதான் சரவணா போகும்போது அவசரத்தில் எங்கே போகிறேன்னு கூட சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னுமோ. அதனால என்னப்பா, பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு. என்னடா வியாபாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு. அப்பா சாப்பாடு டைம் இல்லை, அப்படி தான்ப்பா இருக்கும், அப்புறம் 3 மணிக்கு தான் 4 மணிக்கு தான்ப்பா கூட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துடு, சாப்பாட்டு டைம் போது தான் ஞாபகம் வருது, நான் அவரை பார்த்து பேசிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ போயிட்டு வந்துடுடா வீட்டுக்கு அப்படின்னதும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே கிளம்பி போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது தான் வழியில் மயிலோடைய அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. சே, இந்த ஆள் மூஞ்சில் போய் முழிஞ்சிட்டேனே அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்போ தான் மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் நில்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. சரவணன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நின்று போயிட்டே இருக்காரு. சே, இந்த நேரத்தில் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குது அப்படின்னு கோவத்தோட சரவணன் போயிட்டே இருக்காரு. அப்போ தான் மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை அப்படின்னு. யோ, என்னையா உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்படி என் பின்னாடியோ தொந்தரவு பண்ணிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு. மாப்பிள்ளை ஒரே நிமிஷம் மாப்பிள்ளை, நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க மாப்பிள்ளை அப்படின்னு. என்னையா சொல்கிறதுக்கு இருக்குது, அதான் நீயும் குடும்பமோ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல, இன்னமும் என்ன புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்ப்பா மாப்பிள்ளை ப்ளீஸ் இப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசாதீங்க, ஒரே 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் சரவணன் என்ன பேசணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவோம். மாப்பிள்ளை மயில் அங்கே உங்களையே நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா மாப்பிள்ளை, தினம் அவள் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கதை எங்களால் பார்க்க முடியல மாப்பிள்ளை, அவள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நாங்கள் பண்ணதும் தப்பு தான், நான் வேணா அவங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ளை, அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். மயிலோடைய அப்பாவை ஒரு ஆளாக கூட சரவணன் மதிக்கவே இல்லை. யோ இங்கே பாரு, உன் மன்னிப்பு வேணாம் ஒன்றுமாண்ணா, முதல்ல எந்திரியா, அப்படியெல்லாம் அவளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட முடியாது, என்ன அவள் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு, கோர்ட் வரைக்கும் இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு, என்னமோ திரும்பவும் அவளை என் கூட சேர்ந்து வாழ சொல்லி அங்கே நீங்கள் சொல்லிட்டு இருந்தா அது எல்லாம் ஆமான்னு நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுவேண்ணா, தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டுருக்கவா. மாப்பிள்ள எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் மாப்பிள்ள, கேஸை வாபஸ் வாங்கிட்டு பேசாமல் நீங்களும் மயிலும் சேர்ந்து வாழுங்க மாப்பிள்ள, அங்கே மயில் பாரு சித்திரவாதியை என்னால் கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதும் சரவணன் அப்படியே சட்டுன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம் மாப்பிள்ள, அங்கே மயிலை பாக்கியம் பெத்த பொண்ணுன்னு கூட நினைக்காம தினம் சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்கா, என்னதான் நான் அவளுக்கு தவுப்பனா இருந்தாலும் என்னால் சில விஷயங்களை பேச முடியல, பாக்கியம் என் வாயை அடிச்சிடுறா, சாப்பிடும்போது வீட்டில் தூங்கும்போது ஏதாச்சும் வேலை செய்ய சொல்லி பாக்கியம் ஒரு வேலைக்காரியை விட மோசமாக மயிலை நடத்திக்கிட்டே இருக்கா மாப்பிள்ள, எனக்கு அதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவளை எதிர்த்து என்னால் கேள்வியும் கேட்க முடியல, மயில் சாப்பிடாம கொள்ளாமல் கூட அங்கே அழுதுகிட்டு சித்திரவாதி அனுபவிச்சுட்டு இருக்கா மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷம்தான் அவளுக்கு நிம்மதி மாப்பிள்ள, என்னதான் பிறந்த வீடு இருந்தாலும் அங்கே அவளுக்கு ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை மாப்பிள்ள, ஒரு ஜெயிலு மாதிரி தான் அங்கே இருந்துட்டு இருக்கா மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள அவளை எப்படியாச்சும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீ இப்படியெல்லாம் சொல்கிறதுனால பரிதாபத்தில் நான் அப்படியா, ஐயோ அப்படியா, சரி மயிலை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது உங்கள் பொண்ணு, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் பொண்ணுக்கான தண்டனை, அது நீங்களே எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை வீட்டை அனுப்புவீங்களோ இல்லை கூடவே வச்சுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. மாப்பிள்ள அப்படின்னு திரும்பவும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. சரவணன் அவர் பாட்டுக்கு வந்துடுறதுனால. ஸோ என்ன இது, நம்ம இத்தனை தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறோம் கெஞ்சுறோம், அவருடைய மனசு இறங்கவே இல்லையே, என்ன பண்ணுறது, மயிலுக்காக பேசலாம் அவளுடைய வாழ்க்கையை சரி பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே நடக்காத போல இருக்கு, எல்லாம் இந்த பாக்கியத்தினால வந்தது, அவள் அப்போ போய் சொல்லாமல் இருந்தா மயில் இந்நேரத்துக்கு நிம்மதியாக இருந்திருப்பான், பண்ணுற தப்பெல்லாம் அவள் பண்ணிகிட்டே திரும்பவும் பாவம் நயில் மலியை பொழிய போட்டு அவளை தினந்தர சித்திரவதை பண்ணுறா, பெத்த பொண்ணு கண் முன்னாடியே துடிக்கிறத பார்க்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு அவருடைய அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சரவணன் நேராக வீட்டுக்கு போகிறாரு கோவத்தோடையே. என்ன சரவணா, ஏன்டா மூஞ்சி எப்படி ஒருன்னு வச்சுட்டு இருந்திருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பசிக்குது சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு. எங்கடா உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு. இல்லைம்மா, அவர் வெளியே அட்வான்ஸ் கொடுக்க போயிருந்தாரு, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாராம்மா, அப்பா கடையில் இருக்காரு, நான் மட்டும்தாம்மா வந்தேன்.
சாப்பாடு வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும், சரிடா சரவணா கை கால் அலம்பிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சரவணா இன்னைக்கு கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துடுச்சுடா, நாளைக்கு இயரிங் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறோம். என்னடா அப்படியான்னு சாதாரணமாக கேட்குறா அப்படின்னு, வேற என்னம்மா பண்ண சொல்கிற, இதுக்கு வேற எப்படி ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு கேட்குவோம். ஒன்றும் இல்லைடா, இதை கேட்டால் ஏதாச்சும் பேசுவா அப்படின்னு பார்த்தா இப்படி சாதாரணமாக சொல்கிறியா அதான் அப்படின்னு. அம்மா நான் எப்போவோ முடிவு பண்ணது தான், அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கும் நான் நோட்டீஸ் வந்ததை நினச்சி ஓன்னு பேசுறதுக்கும் என்னமா இருக்குது அப்படின்னு கேட்கவும் சரவணன், சரிடா சரவணா சரி கோப்படாத சாப்பிட்டுட்டு போய் உன் அப்பாக்கிட்டேயும் விஷயத்த சொல்லிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு, அந்த நோட்டீஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்கவும், அது அங்கே தாண்டா பத்திரமா வச்சிருக்கு அப்படின்னதும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உன் அப்பா ஏதாச்சும் பேசினாரா அப்படின்னு. என்னம்மா பேசினாரு, அவர் வழக்கம் போல் பேசிட்டு தானே இருக்காரு அப்படின்னு. என்னடா நக்கலா, என்னை பற்றி அப்படின்னு. அம்மா உங்களை பற்றியா, அவர் வாயே திறக்கிறதில்ல, என்கிட்டயே அதிகமாக பேசுறதில்ல, நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலையும் என்ன தான் திட்டுறாரு. அவருடைய கோபம் நியாயமானது தானம்மா, அவருடைய கோபம் எப்போ தனிதோ அப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நீ கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் இப்போ எப்படி விட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி விடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் கோமதி கிட்ட சொல்லிட்டு அவரும் திரும்ப கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. போகும்போது மயில் இப்படி சொன்னாங்க இல்லையா அவருடைய அப்பா, அதை தான் நினச்சி பார்த்து போயிட்டுருக்காங்க. ஓ திரும்பவும் புதுசாக ஒரு ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாளா, இப்படியெல்லாம் அவன் அப்பங்கிட்ட சொல்லி நான் போகிற வழியில் வர வழியில் என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொன்னால் நான் என்னோட மனசு மாறிடுன்னு குடும்பமாக சேர்ந்து திரும்பவும் ட்ராமா பண்ணுறாங்க போல இருக்கு. நம்பிடவே கூடாதுடா சரவணா, நாளைக்கு இயரிங் வந்துருச்சு, எப்படியாவது அவகிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு தான் சரவணன் நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ போன உடனே கடைக்கு போன உடனே அவருடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு இயரிங் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாரும் போயிட்டா கடையை வேலை யாரடா பாப்பா, நான் கடையில் இருக்க, நீ உங்கள் அம்மா வேணா செந்தில் கூட்டிகிட்டு போ, மீனா நீங்களாம் போயிட்டு வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்கிறாங்க. ஏண்டா நான் வரலைன்னா கூட உனக்கு பிரச்சனை இல்லையாடா அப்படின்னு கேட்குவோம். ஏன்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணுன்னு தான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லடா சரவணா, ஆனால் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம்னு நினைக்கும் போது இப்போவும் கஷ்டமாக இருக்குடா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எதுக்கு நடந்த விஷயத்தையவே பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா சரவணா இன்னும் கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்துட்டு கடையை மூடிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க இப்படி பேசி முடித்த உடனே இந்த பக்கம் கோமதி வந்துட்டு, நைட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு செஞ்சு வைக்கணும், அவர் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஹா கோமதி சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டணும் அப்படின்னு கோமதி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நம்ம நினச்சி பார்த்தா கனவாக தான் போகுமே தவிர அது நினைவாகாது. வருஷம் மூலமாக நான் தான் சமைச்சு போட்டுட்ருக்கேன், ஒரு நாளும் அப்படி சொன்னதே கிடையாது. என் மீனா தான் எனக்காக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படி கோமதி பாண்டியனுக்காக எப்போ அவர் பேசுவார் அப்படின்றதுக்காக இங்கே வகை வகையாக சமைச்சு வச்சிட்ருக்காங்க. கடையை மூடிட்டு அவங்களும் டேரெக்டாக வீட்டுக்கு வராங்க. அரிசி உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. வந்த உடனே பையை எப்பயுமே கோமதி கிட்ட கொடுக்குறவர் இந்த தடவை அரசி கிட்ட கொடுக்குறாங்க. அரசி எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு வராங்க. மக அவ்வளோ பெருசாக போயிட்டாலா, இத்தனை நாள் நான் தானே செஞ்சிட்ருந்தேன், எத்தனை நாளைக்கு மகள்கிட்டே எல்லாத்தையும் கொடுப்பீங்க, மகளே உங்களுக்கு செஞ்சிட்ருப்பான்னு பார்க்க தானே போகிறேன், என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி இன்னொரு வீட்டுக்கு அவளும் போக போகிறவ தானே, எத்தனை நாளைக்கு மக பின்னாடி இருப்பீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோமதி கிச்சனுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா கோமதியோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் பாண்டியன் கவனிச்சுட்டு தான் இருந்தார். அதை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாகிடுறாரு. வராங்க. நைட்டு வந்து வழக்கம் போல் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக பழனியுமே வராரு. பழனி வந்த உடனே நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்குன்ற விஷயத்த சொல்லவும், நான் வரட்டுமாப்பா அப்படின்னு கேட்கவும், பரவாயில்ல மாமா அதெல்லாம் நான் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், செந்தில் வந்துடுவான், நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதும், சரிப்பா இருந்தாலும் மாமனால் வர முடியலன்னு தப்பாக நினச்சிக்காத, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல மாமா அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு தூங்கும் போதும் அஞ்சலி கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே சரவணன் வந்து, சாப்பிட்டியா சரவணா, என்ன பண்ணுற, தூங்கிட்டியா, என்ன பண்ணுறாங்க வீட்டில் எல்லாரும் அவங்கள பற்றி கேட்டுட்டு நைட் கூட சும்மா ஜாலியாக கதை பேசிட்டு தூங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு கிளம்பணுன்னு கிளம்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து மயிலோட வீட்லேயே அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அவங்களுமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. கோர்ட்டில் வந்த உடனே அவங்களோட லாயர் வந்துடுறாங்க. லாயர் வந்த உடனே
என்ன பண்ணுறது லாயர் ஐயா, உங்களுக்கு நான் கடனை வாங்கி கேஸை முடித்து எப்படியாச்சும் இவளை வாழ அனுப்பிடுன்னு பார்த்தா, ஆனால் இவ பண்ணுறத பார்த்தா நான் தான் கடங்காரன் ஆகணும் போல இருக்கே தவிர இவ புருஷன் வீட்டில் போய் வாழ போகிறது கிடையாது. நீங்கள் அங்கே வாதாடுறதெல்லாம் வேஸ்ட்டு. பேசாமல் அமைதியாக விட்டுருங்க. நாமளும் பேசி பார்த்துட்டோம். அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் அவள் கெஞ்சி கூத்தாடி அவள் புருஷன் வீட்டுக்கு போனால் போகட்டும், இல்லைன்னா அவள் எங்கேயாச்சும் தொழியட்டும். இங்கே பாருங்கள் லாயர் ஐயா, இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி டிவோர்ஸ் மட்டும் கிடச்சிடுச்சு, அதோடு சரி. அவள் இந்த வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அவள் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு மட்டும் திரும்பவும் டிவோர்ஸ் கிடச்சி திரும்பவும் வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான். டிவோர்ஸ் கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவன் புருஷன் வீட்டுக்கு போகிறது இருந்தால் போகட்டும். அப்படி டிவோர்ஸ் கிடச்சா அவள் வேறு எங்கே வேணாலும் போகட்டும், வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா பாக்கியம் சொல்கிறாங்க. இதை கேட்டு மயில் அங்கேயே உடஞ்சி போயிடுறாங்க. பாண்டியன் வீட்டார் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மயில் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் குடும்பம் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற நிலைமையை நினச்சி அழுதுட்ருக்காங்க. சரவணனுக்கு அவங்களோட முகத்தை பார்க்க கூட விருப்பமே இல்லை. அப்படியே திரும்பி நின்றுக்கிறாரு. செந்தில், கோமதி இவங்கெல்லாம் பார்த்துட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்பி ஏறிங் தான், டைம் ஆகிடுச்சு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஜட்ஜு வந்துடுறாங்க. ஜட்ஜு வந்த உடனே வழக்கம் போல் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன ஆக வேண்டுமோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா அப்படின்னு சரவணனை பார்த்து கேட்கவும், ஆமாம் ஐயா அப்படின்னு. நீங்கள் ஏன் அவங்க கூட சேர்ந்து கூடாதுன்னு இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க அப்படின்னும், என் குடும்பத்தை ஏமாத்தினது கூட நான் ஒரு விதத்தில் மன்னிச்சிடுவேன். ஆனால் என் கேரக்டரை பற்றியும் என்னை பற்றியும் சந்தேகப்பட்டவ கூட, என்னோட நடத்தையை சந்தேகப்பட்டவளோட கூட என்னால் வாழ முடியாது ஐயா. பொண்டாட்டி எவங்கூடையோ பேசுகிறா அப்படின்னு புருஷன் சண்டை போட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என் பொண்டாட்டி என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னோட நடத்தையை பற்றி சந்தேகப்படுறவளோட என்னால் அப்படியா சேர்ந்து வாழ முடியவே முடியாது அப்படின்னு சரவணன் பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. என்னம்மா உங்கள் புருஷன் உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுல முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை ஐயா எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயில் அழுது நடிக்கிறாங்க. என்னதான் நடித்தாலையுமே எல்லாம் ஒரு ஆதாரமே அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால ஸோ இந்த கோர்ட்டில் சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருது. இதை நினச்சி மயில் அப்படியே அழுது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மயிலுடைய அப்பா தான் போயிட்டு அவங்கள தூக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் டிவோர்ஸ் கிடைச்ச உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. மயிலை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. எப்படியோ என் பையனை பிடிச்சது ஒளிஞ்சிடுச்சு, இதோட எல்லாம் போயிடுச்சு, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ இங்கே மயில் அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் என்ன ஏன் நின்றுக்கிட்டு வாயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதும், என்ன பாக்கியம் இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம பொண்ணு அப்படின்னு, பொண்ணாச்சு ஒன்றாச்சு, இன்னியோட அவளை தலைமுடிக்கிட்ட, நமக்கு என்ன இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் அவளோடைய பாரத்தை தூக்கி சுமக்கணும் அப்படின்னு. இப்போ நீ மரியாதையாக வரல, இல்லை நீயும் அவளோட சேர்ந்தே போய் எங்கேயாச்சும் பிச்சை எடுங்க, நானும் சுடரும் போய் எங்கேயாச்சும் கஞ்சி பொழைச்சிக்கிறோம், கஞ்சி குடிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய அப்பாவும் பாக்கியம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறாங்க. மயில் வாமா அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறாங்க. இல்லைப்பா நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கம்மா போவேன் வாமா அப்படின்னு. இல்லைப்பா அம்மா தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு, நான் எங்கேயோ போகிறேன், என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கப்பா, நீங்களாச்சு அம்மா கூட போய் இருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து மயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ.